மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் 89வது மாவட்ட ஆட்சியராக சிம்ரஜித் சிங் காலோன் பொறுப்பேற்றிருக்கிறார். அது குறித்து அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் தற்பொழுது ராமநாதபுரம் ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறை இணை ஆணையராக இருந்த இவர் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறார். அங்கு நிலவக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க தான் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அவர் தற்பொழுது அந்த உறுதியையும் அளித்திருக்கிறார் அந்த மாவட்ட மக்களுக்கு. அது குறித்தான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ். தற்பொழுது ராமநாதபுரத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக சிம்ரஜித் சிங் காலோன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்பை தொடர்ந்து அவரது தரப்பில் என்ன சொல்லப்பட்டது? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமா வணக்கம் கௌதமி. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய 89வது புதிய மாவட்ட ஆட்சித் தலைவராக சிம்ரன்ஜித் சிங் காலோன் பதவியேற்றிருக்கிறார். இவர் ஏற்கனவே தூத்துக்குடியில் சப் கலெக்டராகவும் அதே போல சென்னை மாநகராட்சி மற்றும் மதுரை மாநகராட்சியில் ஆணையராகவும் பணியாற்றி இருக்கிறார். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதற்கு முன்பாக இருந்த விஷ்ணு சந்திரன் தன்னுடைய பதவியை முடித்துக் கொண்டு புதிய மாவட்ட ஆட்சியராக சிம்ரன்ஜித் சிங் காலோன் பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் மாவட்டத்தோட பிரதான பிரச்சனைகளில் கவனம் செலுத்தப்படும். அதே போல இந்த மாவட்டத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தை அடுத்த ராமேஸ்வரம் பகுதியானது உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இருப்பதால் அந்த பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக புதிய திட்டங்கள் வகுக்கப்படும் என தெரிவித்த அவர் ராமநாதபுரம் மாவட்ட தலைநகரான ராமநாதபுரத்தில் புதிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதே போல தம்மிடத்தில் வரக்கூடிய பொதுமக்களுடைய புகார்களையும் குறைகளையும் கனிவோடு கேட்டறிந்து அதற்கு ஏற்ப உரிய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் எனவும் அதே போல தன்னிடம் வழங்கக்கூடிய மனுக்களுக்கு 1 மாத காலத்திற்குள் தீர்வு எட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக சிம்ரஜித் சிங் பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் மாவட்டத்தின் புதிய பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என நம்பக்கூடிய சூழலில் தான் முன் வந்து அனைத்து குறைகளுக்கும் நடவடிக்கை எடுக்க முயல்வேன் என அவர் தெரிவித்திருப்பது ராமநாதபுரத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் பதவியின் மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.